நம சிவாய, நம சிவாய, நம சிவாய. உங்களோடு இந்த யூடியூப் வாயிலாக பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் எனக்குள் ஏற்பட்ட சில அனுபவங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வது அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் என்ற காரணத்தினால். நான் சொன்னது போல 21 நாட்கள் அங்கிருந்து அவரோடு மீண்டும் கீழே இறங்கி வந்து ஒரு 3 நாட்கள் அவருடன் இருந்து அவரோடு பேசி கொண்டு இருந்தேன். அவர் சொன்னார், நீங்கள் இந்த ஆசிரமத்திலேயே இருந்தால் எனக்கு ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருக்குமே என்று கேட்டார். நான் சொன்னேன், ஐயா, நான் ஒரு நாடோடி. என் மனம் எங்கெங்கெல்லாம் எந்த இடத்தில் என்னை சிவன் அழைக்கிறாரோ அங்கெல்லாம் சென்று விடுவேன். ஏனென்றால் நான் ஒரு இடத்திலே உட்காருவதிலே எனக்கு ஒரு காலகட்டத்திற்கு பின்னால் எல்லாம் மாறிவிட்டது. தொழில் என்று செய்து செய்து முட்டாளானதுதான் என் வாழ்க்கையில் நான் சம்பாதித்தது. இப்பொழுதுதான் உண்மையிலேயே எனக்கு என்ன வேணுமோ அதை சம்பாதித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. இன்று எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் எஃபர்ட்லெஸ் லிவிங் என்று சொல்ற மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் எந்த ஒரு எஃபர்ட்டும் போடுறதில்லை. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்ன நீங்க பிடிச்சு வைக்க முடியாது. ஆனால் கட்டாயம் வருடத்தில் ஒரு முறையாவது உங்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன் நான் அவர்கிட்ட. இப்படியாக நான் அவரிடம் 3 நாட்கள் தங்கியிருந்து அங்கே ரிஷிகேஷிலே பல இடங்கள் இருக்கிறது. அங்கே ஒரு மலை, அதன் மீது சென்றேன். அங்கே யாரோ ஒருவர் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே ஆசிரமம் அமைத்திருக்கிறார். அங்கங்கே பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டியிருக்கிறார். அதில் அனைவரும் தங்கியிருந்து அவரிடம் பயிற்சி பெற்றார்கள் என்பதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு காடுதான், அடர்ந்த காடுதான். அந்த மலையின் மீது ஏறி இறங்கினால் அந்த பக்கம் மறுபடியும் ரிஷிகேஷ் சிவனுடைய கோயில் வந்துடும். ஆனால் ஆள் அரவமற்று இருந்தது. அங்கே ஒருத்தர் சொன்னார், இது ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி ரொம்ப புழக்கமான இடமாகும். இங்கே நிறைய வெளிநாட்டவர்கள் எல்லாம் தங்கி இங்கே பயிற்சி மேற்கொண்டு யோகாவில் கிரியா எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். இங்கே இதுவரைக்கும் 2-3 குருமார்கள் மாறி இதை அரசாட்சி பண்ணி செஞ்சு கொண்டிருந்தார்கள் என்று சொன்னார். அதை 100 வருட குத்தகைக்கு அந்த மாநிலம் குத்தகைக்கு விடுமாகும். அப்பொழுது நான் சென்ற பொழுது இங்கே தமிழகத்திலே இருந்து 2-3 குருமார்கள் அதை வாடகைக்கு கேட்டிருக்கிறார்கள். அதாவது அந்த 99 வருட அக்ரிமெண்ட்டுக்கு அந்த இடத்தை கேட்பதாக எனக்கு சொன்னார்கள். அந்த குருமார்களின் பெயர்களை நான் இங்கே சொல்ல விருப்பப்படவில்லை. ஏனென்றால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 100-150 கோடிக்கு வரைக்கும் அதை அப்பவே கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதை என்ன பண்ணுவாங்க அந்த இடத்த அப்படின்னு நம்மால சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த இடத்தில் எது நடந்தாலும் வெளி மக்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்புகளே இல்லை. அது மாதிரியான ஒரு இடம். 5 மணியோட அதுக்கு மேல போறதுக்கு அனுமதியை ரத்து பண்ணி வச்சிருக்கிறாங்க. அங்கே ஜீவ சமாதியானவர்கள் அந்த இடத்திலே ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு. அந்த இடத்துல ஒரு நிலையான சக்தி இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அங்கே சமாதி அடைந்திருக்கிறார்கள். அந்த ஒரு மலை ரிஷிகேஷில் இருக்கிறது. இப்பொழுது எனக்கு அதனுடைய பெயர் நினைவில் வரவில்லை. மறுபடியும் நான் அது குறித்து நான் தகவல் தருகிறேன். உங்களுக்கு தேவையான கேட்டால் அதனுடைய தகவலை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். நான் சென்று நான் பார்த்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் என்று நினைக்கிறேன். இப்பொழுது யாராவது எடுத்து நடத்துகிறார்களா என்பதும் எனக்கு தெரியாது. இப்பொழுது நாம வேற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளிலே சென்று கொண்டிருப்பதினால் அதன் மீது கவனம் செலுத்தவில்லை. ஒரு கட்டத்தில் நானும் கூட எங்கேயாவது உட்காரணும் ஒரு ஆசிரமம் போட்டு அப்படின்னு நான் பல இடங்களை தேடிய காலங்கள் உண்டு. ஆனால் நான் யோசித்தேன், ஒரு ஆசிரமம் போட்டு விட்டால் நாம் அதிலே சிக்கி போய் விடுவோம். இந்த சிக்கி போற தன்மை நமக்கு வேண்டாம். மீண்டும் நாம சிக்கி போக வேண்டாம் அப்படின்றதுனால அந்த எண்ணங்களை கைவிட்டு விட்டேன். ஆனால் என் உள்ளுக்குள்ள அந்த எண்ணம் லேசாக தான் இருந்தது, ஆழமாக இல்லை. ஆழமாக இருந்திருந்தால் அது நடந்திருக்குமோ என்னவோ சொல்ல முடியாது.
ஆனால் எனக்கு ஆழமாக இல்லை. காரணம், நான் சுதந்திரமாகவே வாழணும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். எதிலும் நாம் சிக்கி போற தன்மைக்கு மட்டும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உறுதியாக இருந்தேன். சிக்கி போறது அப்படின்னும் பொழுது நிறைய பேருக்கு அதனுடைய பொருள் புரியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சிக்கி போறதுன்னா என்னங்கய்யா அப்படின்னு. குடும்பத்துல சிக்கி போறது, குழந்தைங்க கிட்ட சிக்கி போறது, பேராசையில் சிக்கி போறது, பெண்கள் கிட்ட சிக்கி போறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம சிக்கி போற தன்மைன்னு சொல்றோம். உங்களை பூட்டி வைக்கும் நிலை சிக்கி போற தன்மை. எல்லாமே நம் வாழ்க்கையில் ஒரு தாயோ தந்தையோ இல்லாமல் நாம் பிறக்கவில்லை. இதை மறக்கக்கூடாது. அதே போன்று நம் இரத்தத்தில் பிறந்தவர்கள் தான் நம் குழந்தைகள். அதையும் நாம் மறக்கக்கூடாது. நம் வாழ்க்கையோடு இணைந்து வாழ வந்தவள் தான் மனைவி. அதையும் நாம் நினைக்கணும். இன்றைய காலகட்டத்திலே இந்த வாழ்க்கை என்பது எப்படி இருக்கிறது என்றால், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இரவில் கூட வேலை செய்கிறார்கள். ஆக இரவிலும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், பகலிலும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், 24 மணி நேரமும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் ஓடுவது எதற்கு என்றால், பேராசையால் வாங்கிய இடங்களுக்காகவும் செலவினங்களுக்காகவும் இஎம்ஐ கட்டுறதுக்காகவும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். மாச முதலில் வர்ற காசு ஏதாவது மிச்சம் வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, பட்ஜெட் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கரெக்டா எல்லா பணமும் இஎம்ஐக்கு போயிடுது மாசம் மாசம். இஎம்ஐ வாழ்க்கை இது. இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு பேரு இஎம்ஐ வாழ்க்கை. எவ்ரி மந்த் இன்ஸ்டால்மெண்ட் கட்டிக்கிட்டே இருக்கணும். முடியாதவங்க தான் பெரிய பிரச்சனையாகி அவங்க மிரட்டுறது, இதெல்லாம் நடந்து கொண்டு நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த இஎம்ஐ வாழ்க்கை அவசியமா என்று யோசிக்க வேண்டும். இருப்பதிலே நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி வாழ்க்கையை நீங்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன், நிம்மதியாக வாழுங்கள். யாரும் அதிக நாட்கள் அதிக வருடங்கள் வாழப்போவதில்லை. வாழ்கின்ற நாட்களை வாழ்கின்ற இந்த க்ஷணம் உங்களுடையதாக இருக்கணும். மற்றவர்களுடையதாக இருக்கக்கூடாது, உங்களுடையதாக இருக்கணும், எனக்கானதாக இருக்கணும் என்று நினையுங்கள். வாழ்க்கை சிறப்பாகவே நாம் செல்லும். அடுத்து, சிவன் காரியத்தை நான் செயலை ஆரம்பித்திருக்கிறேன். உங்களால் இயன்ற பொருளுதவியை செய்து அதற்கு உங்களுடைய பங்கு இருக்குமாறு செய்யலாம். இந்த செயலிலே எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை. நீங்கள் உங்களால் இயன்றதை மட்டும் நீங்கள் அதற்கு கொடுத்து உதவலாம். என்னுடைய இந்த ஆதிசிவன் தியான பீடத்திற்கான ஜிபே நம்பர் 99 422 41 540 பிகேடி சம்பந்தன் என்று வரும். இந்த வீடியோ போகும்பொழுதும் அதிலும் குறுக்க இந்த கோடிங்ஸ்ல வரும். உங்களால் இயன்ற உதவியை செய்து இறையருள் பெறுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நம சிவாய, நம சிவாய, நம சிவாய.